வாங்க மக்களே, நீ என்ன வேணாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வழக்கம் போல் ரோப்ளாக்ஸ் ஆட போகிறோம். ஆனால் இன்னைக்கு பிளாக் ஷூட் ஆட போகிறது இல்லை, நம்ம குரோகர் அண்ணன் ஆட போகிறோம். அதாகப்பட்டது குரோகரன் என்ன தான் பல வருஷம் முன்னாடி படிக்கட்டி மேலே உயரத்தில் இருந்தாலும் ஆட்வின்னு சொல்லிட்டு ஒரு டெவலப்பரும் வந்தாங்க. ஐயோ கடவுளே அஜித்தே அப்படி தான் இருக்குது. மொத்தமாக வந்து புஷ் ஆக்கிட்டான் குரோகரானா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் மில்லியன் அளவு பிளேயர்ஸ் இருந்தாலும் இப்போ கேஎல் தான் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம குரோகடன் தான் விளாட போகிறோம். இன்றைக்கி என்ன விளாட போகிறோம் அப்படின்னா குரோகடனில் ஈஸ்டர் அப்டேட் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம தானி தலைவன் சேனல்லாம் கொண்டு வந்திருக்கான். ஸோ அதனால் நம்ம ஈஸ்டர் அப்டேட் நம்ம விளாட போகிறோம். ஸோ வந்து கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு நான் வந்து குரோகடன் விளாட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்டேட் வந்து என்னெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னலாம் வந்து இதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் புதுசாக சீசன் பாஸ் வர நமக்கு வந்திருக்கு. ஸோ சீசன் பாஸில் இருக்க இந்த பெட்டை எப்படி ஃபாஸ்ட்டாக எடுக்கணும்னு கூட நான் வந்து இந்த வரப்போகிற வீடியோலாம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லாட் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சீடு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸ்டர் அப்டேட் இருக்க அந்த சீட் ஷாப் தான் போவோம். அது மாதிரி செல்லு கொடுத்தோம்னா ஈஸ்டர் அப்டேட் இருக்க அந்த செல் ஷாப் தான் போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு உருவம் இருக்கான் பார்த்தீங்களா. இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குற பார்த்தீங்கன்னா வந்து அவன் கேட்குற ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீட் வந்து நமக்கு தருவோம், சீட் பேக்கு. ஸோ இந்த சீட் பேக்கை ஓப்பன் பண்ண பட்சத்தில் இருக்க ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் சொல்லு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஷாப்பு. நீங்கள் அந்த சாக்கோ காயின்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு கோல்டன் காயின்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருப்பி பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகி உங்களுக்கு 25K திருப்பி வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா. சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு கிரைண்டிங் அப்டேட் மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கி செல் பண்ணிட்டே இருங்க. அதாகப்பட்டது பழைய ஊஜி குரோகடன் திருப்பி வந்து நம்ம சேனல் தலைவன் கொண்டு வந்துட்டான். அதுதான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், நான் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ 6 மினிட்ஸ் வீடியோ அப்படி முடிஞ்சது லாங் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ஷார்ட்ஸாகவும் நான் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இனிமேல். ஸோ நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்டர் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஈஸ்டர் ஷாப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து சீட் இருக்கும். அந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாக்கோ காயின்ஸ் மட்டும் தான் வச்சு வாங்க முடியும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 15 சாக்கோ காயின்ஸ் தந்துடுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கேரட் வாங்கி வழக்கமாக நீங்கள் ட்ரைன் பண்ண ஆரம்பிக்கணும். அதை செல் பண்ண உங்கள் சாக்கோ காயின்ஸ் கூட அதை வச்சு நீங்கள் இன்னும் வாங்கணும். அதில் வர அந்த 25K காயின்ஸ் வச்சு தான் நம்மளால் அந்த எக் வாங்க முடியும். ஒவ்வொரு 15 மினிட்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு எக் ஹேண்டு நடக்கும். அந்த எக் ஹேண்டு டைம் பார்த்தீங்கன்னா there's a chance of getting 3 or 2 eggs. ஓகேயா? ஸோ அது வழியாக நமக்கு கிடைக்கும். வந்து இந்த எக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்டர் பனின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து ரேர் பெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு வர அதில் லாஸ்ட்டாக கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ வாங்க நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போதுமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாக்கோ காயின்ஸ் கிடச்சிச்சு. இந்த சாக்கோ காயின்ஸ் பற்றி வச்சு இனிமேல் நம்ம நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் வாங்க போகிறோம். முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேனு, அதுக்கப்புறம் ரென்ச்சு, உங்களுக்கு ஸ்ப்ரிங்கில் நிறைய இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங்கில் நிறைய யூஸ் பண்ணுங்கள். பெரிய பெரிய ஃப்ரூட்ஸுக்கு நிறைய சாக்கோ காயின்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால நிறைய யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து சாக்கோ காயின்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு உங்களை திருப்பி நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டு காட்ட போகிறேன். இப்போ நம்ம வழக்கம் போல் நமக்கு போதுமான அளவு காசு கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு நிறைய பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கம் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம கார்டனை நல்லா டெவலப் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன். ஸோ இது போட்டி நம்ம பார்ட் 1 முடிச்சிக்கலாம். ஸோ பார்ட் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு விரைவாகவே இன்றைக்கே வந்துடும். ஸோ ஓகே,